வருகிறது. நல்ல நேரம் காலை 9:04 10:05 வரை. அதன் பிறகு காலை 10 கல்வி ஒழுக்கமுடையவர்களாக இருந்திருப்பார்கள். தானம் செய்திருப்பார்கள். அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமானை வழிபாடு செய்து அவருடைய அருளாசிகளை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 12ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் சித்திரை. இன்றைய சூரிய உதயம் 7:02, சூரிய அஸ்தமனம் 7:17. இன்றைய திதி தேய்பிறை தசமி. முடியும் நேரம் இன்று மாலை 5:22. அதன் பிறகு ஏகாதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 13ஆம் தேதி அதிகாலை 3:47 முடிவடைந்து உத்திராட்டாதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 9:04 10:05 வரை. அதன் பிறகு காலை 11:37 12:08 வரை. மாலை வேளையில் 5:45 7:17 வரை. ராகு கால நேரம் மாலை 4:13 5:45 வரை. யமகண்ட நேரம் காலை 10:05 11:37 வரை. குளிகன் மதியம் 1:09 2:41 வரை. சந்திராஸ்தம ராசி கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு இன்று இரவு 9:55 சந்திராஸ்தமம் முடிவடைந்து அதே வேளையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷத்திற்கு வெற்றி, ரிஷபத்திற்கு சோதனை, மிதுனத்திற்கு தெளிவு, கடகத்திற்கு கவலை, சிம்மத்திற்கு போட்டி, கன்னிக்கு லாபம், துலாத்திற்கு ஆர்வம், விருச்சகத்திற்கு வரவு, தனுசுக்கு பக்தி, மகரத்திற்கு நலம், கும்பத்திற்கு சுகம், மீனத்திற்கு நட்பு. இன்றைய சுப ஓரைகளை பார்ப்போம். சுக்கிர ஓரை காலை 9:04 10:05 வரை. புதன் ஓரை காலை 10:05 11:07 வரை. சந்திர ஓரை காலை 11:07 மதியம் 12:08 வரை. குரு ஓரை மதியம் 1:09 2:10 வரை. சுக்கிர ஓரை மாலை 4:13 5:14 வரை. புதன் ஓரை மாலை 5:14 6:15 வரை. சந்திர ஓரை மாலை 6:15 7:17 வரை. அடுத்தபடியாக நம் நலமான வாழ்க்கை எப்படி அமையும் என்று பார்ப்போம். சிலர் எல்லா நல்ல குணங்களும் பெற்றிருப்பார்கள். பணம், நகை, நல்ல வேலையாட்கள் இவர்களுக்கு கொண்டிருப்பார்கள். நல்ல அறிவு, வீடு, ஆரோக்கியம், உறவினர்களை பெற்றிருப்பார்கள். இது எப்படி என்று பார்ப்போம். முற்பிறவியிலே இவர்கள் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கல்வி ஒழுக்கமுடையவர்களாக இருந்திருப்பார்கள். தானம் செய்திருப்பார்கள். சத்தியம், பொறுமை இவற்றை கை கொண்டிருப்பார்கள். பெண்ணாசை, பொன்னாசை விட்டு இருந்திருப்பார்கள். விரதங்களை கடைபிடித்திருந்திருப்பார்கள். பிறர் கஷ்டத்தை நீக்க முயற்சி செய்திருப்பார்கள். தேவர்களையும் அந்தணர்களையும் பூஜித்திருப்பார்கள். அவர்களுக்கே மேலான இந்த விஷயங்களை இப்படி இருந்தவர்களுக்கே மறுபிறவிலே மேலே நம்ம சொன்னோம் இல்லையா, முதல்ல எல்லா விதமான நலன்களும் பெற்று மறு வாழ்க்கையை அவர்கள் மறுபிறவில் வாழ்ந்திருப்பார்கள் என்பது இங்கு கூறப்பட்டிருக்கிறது. ஸோ இதை நம்மளும் கடைப்பிடிச்சு இந்த வாழ்க்கையிலே இப்பொழுது நம்மளுக்கு கிடைத்த வாழ்க்கையிலே நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை கையாண்டு இவை நல்ல விஷயங்களை செய்தோம் என்றால் இந்த வாழ்க்கையிலே நாம் நல்ல பலன்களுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.